ஓம் தத்சத்து. அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். அபினவ பாரதம்ங்கிற யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் அனந்த நாராயணன். கோவிந்தனும் கோள்களும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நவக்கிரகங்களை பற்றி, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நவக்கிரகங்களை ஆராதிக்கலாமா கூடாதா அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்களை பார்க்கலாம். பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்னு சொன்னாலே பரமேகாந்தித்வம் அப்படின்னு அர்த்தம். அதாவது சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு தெய்வங்கள் அவர்கள் கண்ணுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லுவாள். அப்படி இருக்கிறச்சே அந்த சர்வேஸ்வரனே நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விடுறச்சே மற்றைய தெய்வங்கள்கிட்ட நமக்கு என்ன பயன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எப்பொழுதுமே மனசுக்குள்ளே வச்சுக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஏதோ ஒரு காரியம் ஆகணும், அதுக்கு ஒரு பெருந்தலைவரை பார்த்தா தான் காரியம் நடக்கும். அப்போ அந்த பெருந்தலைவரை நம்ம நேரடியாக பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், சின்ன சின்னதாக இருக்கிறவாக்கிட்ட, அதாவது அந்த தலைவருடைய கார் டிரைவர், தலைவருடைய சொந்தக்காரன், தலைவருடைய வீட்டு காவல்காரன், இப்படி இருக்கிறவாக்கிட்ட எல்லாம் பேசி அவளை நம்ம நம்மளுடைய வலையில் விழ வச்சு அதுக்கப்புறம் அந்த பெருந்தலைவரை போய் நம்ம பார்த்து நம்ம காரியத்தை சாதிச்சுப்போம். இப்போ அந்த பெருந்தலைவரையே நம்ம நேரடியாக சந்திக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குன்னும் பொழுது, இப்படி சின்ன சின்னவாளை அவருடைய அடிவருடைய நம்ம என்னத்துக்கு போய் கேட்டுட்டு இருப்போம்? இது இயல்பு இல்லையா, உலக இயல்பு. அந்த மாதிரி சர்வேஸ்வரன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனையே நமக்கு சந்தித்து அவர்கிட்ட நம்ம என்னென்ன பிரார்த்தனைகள் நம்ம இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம முன் வச்சோன்னா அது கிடைச்சிடுமோ. அப்படி இருக்கிறச்ச அந்த நாராயணனுக்கு அடிபணிந்து இருக்கக்கூடிய தெய்வங்கள்கிட்ட நமக்கு என்ன பெரிய பயன் கிடைக்க போகிறது? அதுவும் க்ஷுத்ர தேவதைகள் அப்படின்னு சொல்லுவாள். அந்த தேவதைகள்லாம் அந்தந்த சமயத்தில் நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பலன் நமக்கு கிடைக்காது, முடிஞ்சு போயிடுது. ஆனால் சர்வேஸ்வரன் நமக்கு எப்பொழுதுமே பலன்களை வாரி வாரி கொடுக்கக்கூடியவர் ஸ்ரீமன் நாராயணன். ஏன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுப்பிரபாதத்தில் 19வது ஸ்லோகத்தை நம்ம கவனிக்கணும். சூரியேந்து பௌம புத வாக்பதி காவிய சௌரி ஸ்வர்பானு கேது திவிஷத் பரிஷத் பிரதானாக தாசதாச சரமாவதி தாசதாசாக ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம். இந்த நவக்கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், குரு அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழன், அதுக்கப்புறம் சுக்கிரன், சனீஸ்வரன், ராகு, கேது, இந்த 9 கிரகங்களுமே உனக்கு தாசர்களாக இருக்கிறவர்களுக்கு தாசனாக, கடைசி தாசனாக இருக்கக்கூடியவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு தாசன்னு சொன்னால் இந்திராதி தேவதைகள், அந்த இந்திராதி தேவதைகளுக்கு அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள் சில பேர், அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் சில பேர், அவர்களுக்கு கடைசி கோடியாக அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நவக்கிரகங்கள். அப்பேற்பட்ட நவக்கிரகங்கள் உன்னை சேவிப்பதனாலே எங்களுக்கு என்ன செஞ்சிடும், என்ன தீங்கை விளைவிக்கும்? ஒன்றும் தீங்கை விளைவிக்காது அப்படின்னு சொல்லி அந்த நவக்கிரகங்களுக்கெல்லாம் அதிதேவதையாக இருக்கக்கூடியவன் வெங்கடாச்சலபதி அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகம் காண்பிக்கும். அப்படி பெருமாளுக்கு தாசபூதர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்போ பெருமாளுடைய கட்டளையை மீறிடுவாளா? அப்போ பெருமாளுடைய கட்டளையை மீறக்கூடாதுன்னு சொன்னால் பெருமாள் இடத்துல நம்ம சரணடையணும் இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பதிவில் தசாவதார ஸ்லோகம், அதாவது ஒரு அவதாரத்தையும் ஒரு கிரகத்தோட தொடர்பு படுத்தி சுவாமி வேதாந்த தேசிகர் காண்பிச்சிருக்கார். அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதே சமயத்தில் ஒரு ராசிக்கும் என்ன தேவதை, அதாவது அதிதேவதையாக என்ன பெருமாள் இருக்கார், என்ன தாயார் கூடவே, என்ன தாயார் இல்லாமல் பெருமாள் இல்லை இல்லையா? அந்த ராசிக்கு உண்டான தாயார் யார், அந்த பெருமாள் என்ன நிறத்தோடு இருக்கார், என்ன ஆயுதத்தை கையில் வச்சுட்டு இருக்கார், அந்த பெருமாளுக்கு உண்டான திருமணை நாம் உடம்புல எந்த பக்கத்தில் இட்டுக்கணும், அதே மாதிரி அந்த பெருமாள் எந்த திசையை நோக்கி இருந்துட்டு நம்மளை ரட்சிக்கிறார், அந்த பெருமாளுக்கு உண்டான ஜப மந்திரம் என்ன, அதே மாதிரி அந்த பெருமாளுடைய, அதாவது அந்த கிரகத்தினுடைய பிரீத்திக்கு நம்ம போய் சேவிக்க வேண்டிய திவ்ய தேசம், பெருமாளுடைய திவ்ய தேசம் எது அப்படிங்கிற குறிப்புகளை எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் இதை பார்த்து பயனடைந்து எல்லோரும் வாழ்க்கையில் இன்புற்று இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம்தான். அதுக்காக ஜாதகத்தை எல்லாம் தூக்கி போட்டுவிடணும், அது பண்ணணும், இது பண்ணணும் நான் சொல்ல வரல. அடியன் சொல்ல வர்ற விஷயம், தசாவதார பெருமாளாக இருக்கக்கூடிய அந்த சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனே சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மற்றதெல்லாம்
எதுவும் பெருசாக கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிறது தான். அதனால் நவக்கிரக ஆராதனங்கள் பண்ணக்கூடாது, கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு இல்லை. இதுவே நமக்கு கிடச்சிடுத்துன்னும் பொழுது அது என்னத்துக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் ஆரம்பத்தில் கேட்டேன் இல்லையா, அந்த கேள்வியை மனசில் வச்சுண்டு அவர்கள் தங்களுடைய சம்பிரதாயங்களப்படி இந்த தெய்வங்களை எல்லாம் ஆராதிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். தன்யவாதா. நமோ நமஹ.